நம்ம இந்திய குடும்பங்களுக்கு ஒரு அவசர பண தேவைனாலே முதல்ல நினைவுக்கு வர்றது சுற்றமோ நட்போ இல்லை, பீரோல இருக்கிற அந்த தங்க நகைகள் மட்டும்தான். மியூச்சுவல் ஃபண்ட்கள், ETF என எத்தனை நவீன முதலீடுகள் வந்தா கூட கைக்கு எட்டின தங்கம் தான் அவசரத்துக்கு உதவுங்கிறது நம்ம மக்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கையோட நீங்க அடகு வைக்க போற தங்கம் உங்களுக்கு ஒரு வரமா அமைய போகுதா, அல்லது வட்டி என்ற பெயர்ல பாரமா மாறப்போகுதா? தங்கத்தின் விலை உயர்ந்து வர்ற இந்த வேளையில நகை கடன்களுக்கான போட்டியும் வங்கிகளுக்கு இடையில அதிகரிச்சு வருது. ஒரு வங்கியில 8% வட்டினா மற்றொரு நிதி நிறுவனத்துல 27% வரைக்கும் வட்டி வசூலிக்கப்படுது. நீங்க ஒரு சவரனை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு வட்டி கட்டியே வீணாகிறோம். எந்த வங்கியில வட்டி குறைவு? 75,000 கடன் வாங்கலாமா அல்லது 1 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாமா? SBIல இருந்து முத்தூட் வரைக்கும் உள்ள வட்டி விகிதங்களோட முழு ஒப்பீட்டை இப்ப நம்ம பார்க்கலாம். கோடிக்கணக்கான இந்திய மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு அவசர பண தேவைனாலே உடனடியா கை கொடுக்கிறது தங்கம் தான். இதனாலதான் மக்கள் தங்க நகைகளுக்கு மாற்றாக ETF, மியூச்சுவல் ஃபண்ட்கள் என எத்தனை திட்டங்கள் வந்தாலும் கையில இருக்கிற பணத்துக்கு தங்கத்தை நகையாவே வாங்கிக்கிறாங்க. ஏன்னா ஒரு அவசர தேவைக்கு உடனடியா இதை நாம அடகு வச்சு பணமா மாத்திக்கலாம். தங்கத்தோட விலை உயர தொடங்கின கடந்த ஓராண்டு காலத்துல இந்திய சந்தையில தங்க நகை கடன் வாங்கும் அளவும் அதிகரிச்சிருக்கு. வங்கிகள் மற்றும் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் தற்போது அதிக அளவுல தங்க நகை கடன்களை வழங்கி வராங்க. தங்கத்தின் விலை உயர்ந்ததால பொதுமக்களும் தனிநபர் கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களுக்கு மாற்றாக தங்க நகை கடன்களை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இந்த மாதிரி தங்க நகையை அடகு வைத்து கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இந்தியால பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்கள் இவை அனைத்துமே தங்க நகைகள் மீது கடன் வழங்குது. ஆனா இவற்றில வட்டி விகிதம் என்பது ஒவ்வொரு வங்கிக்கும் மாறுபடுது. வழக்கமா இந்தியால 8ல இருந்து 12% வரைக்கும் தங்க நகை கடன்களுக்கு வட்டி விதிக்கப்படுது. சில வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் மற்றும் தனியார் கடன் வழங்குனர்கள் 20ல இருந்து 27% வரைக்கும் கூட வட்டி விதிக்கிறாங்க. எனவே தங்க நகை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த வங்கியில எவ்வளோ வட்டி விதிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்தியாவோட முன்னணி வங்கிகள், தனியார் நிறுவனங்கள்ல தங்க நகை கடன்களுக்கு எவ்வளவு வட்டி விதிக்கப்படுதுங்கிறத தற்போது தெரிஞ்சுக்கலாம். SBI அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில 8.7% இருந்து வட்டி விதிக்கப்படுது. 20,000 ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் தங்க நகைகளை அடகு வச்சு கடன் வாங்கிக்கலாம். 3 மாதங்கள், 6 மாதங்கள், 12 மாதங்கள் என புல்லட் ரீஃபண்ட் முறையிலையும் நகை கடன்களை திருப்பி செலுத்தலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா அதுக்கேற்ப வட்டி மாறுபடும். அடுத்ததா பஞ்சாப் நேஷனல் வங்கி 9.25% வட்டியில தங்க நகை கடன் வழங்குது. 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் தங்க நகை கடன் வாங்கிக்கலாம். ஓராண்டுக்குள்ள இதை நம்ம திருப்பி செலுத்தணும். பேங்க் ஆஃப் இந்தியா 8.85% இருந்து வட்டி விதிக்கப்படுது. 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் தங்க நகை கடன் கிடைக்கும். 36 மாதங்களுக்குள்ள திருப்பி செலுத்தணும். பிரபல தனியார் வங்கியான HDFC வங்கி 9.1ல இருந்து 19% வரையிலான வட்டி விகிதத்துல கடன் வழங்குது. 25,000 ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் தங்க நகை கடன் கிடைக்கும். ICICI வங்கியில 8.75% இருந்து 16.75% வரைக்கும் வட்டி விகிதத்துல கடன் கிடைக்கும். இங்க 2 கோடி ரூபாய் வரைக்கும் கூட கடன் கிடைக்கும். முத்தூட் பினான்ஸ் நிறுவனத்துல 10.9% வட்டியில கடன் கிடைக்குது. 1 கோடி ரூபாய் வரைக்கும் தங்க நகை கடன்கள் கிடைக்கும். மணப்புரம் ஃபைனான்ஸ் நிறுவனத்துல 9.9% வட்டி விகிதத்துல தங்க நகை கடன் கிடைக்குது. இங்க 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் கூட கடன் கிடைக்கும். பஜாஜ் ஃபின்சர்வ்ல 9.5% வட்டி விகிதத்துல தொடங்கி 24% வட்டி விகிதம் வரைக்கும் கடன் கிடைக்கும். தங்க நகை கடன் வாங்குறதுக்கு முன்னாடி வட்டி விகிதம், நீங்க அடகு வைக்கிற நகைக்கு எவ்வளவு கடன் கிடைக்கும், கடனை திருப்பி செலுத்துவதற்கான விதிமுறைகள் என்னென்ன என்பதை ஒரு முறைக்கு இருமுறை தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறது கட்டாயம். 2-3 இடங்கள்ல விசாரிச்சு வட்டி உள்ளிட்ட வச்சு ஒப்பிட்டு கடன் வாங்கும் முடிவினை எடுக்கலாம். சில வங்கிகள்ல ஒரு சவரனுக்கு 75,000 ரூபாய் தான் கடன் தொகை கிடைக்கும். ஆனா அங்க வட்டி குறைவா இருக்கும். சில வங்கிகள்ல 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட கடன் கிடைக்கும். ஆனா வட்டி அதிகமா இருக்கும்.
எனவே தான் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே கவனிக்கணும். எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்கள்ட்ட இருந்து தனிப்பட்ட முறையில சரிபார்க்கிறது நல்லது. தங்கம் என்பது வெறும் ஆபரணம் மட்டும் இல்ல, அது நம்மளோட காலத்து சேமிப்பு. ஒரு அவசர தேவைக்காக அதை அடகு வைக்கிறது தவறு இல்ல, ஆனா அந்த அவசரம் உங்க பணத்தை இழக்க காரணமாகிடக்கூடாது. நான் இப்ப சொன்ன வட்டி விகிதங்கள் அனைத்தும் தற்போதைய நிலவரப்படி வழங்கப்பட்டது. நீங்க அடகு வைக்க போகும்போது சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப இவை சற்று மாறக்கூடும். அதனால பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி புல்லட் ரீஃபண்ட் வசதி இருக்குதா, மறைமுக கட்டணங்கள் ஏதாவது இருக்குதாங்கிறத வங்கி அதிகாரி கிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வங்கியில அதிக கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக மட்டும் அங்க போகாதீங்க. வட்டி விகிதம் குறைவா இருக்கிற இடத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் உங்களோட சுமையை குறைக்கும். Subscribe to One India and never miss an update.